அம்மா உன் வாசலிலே ஆடி வரும் உலக
பணிவான வேண்டுகோள், அந்த போக்கஸ் லைட் கொஞ்சம் அணைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Don't start a war now with the rocking star. He's asking me when it'll stop till it finish. Not the people peace. He's a hustler, he gives me a leader. He leads us that provide his own peace. Everybody is a gangster. Living the city, the monster. அனைவரும் ஆங்காங்கே அமர்ந்து நாடகத்தை கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த மனுஷனுக்கு புரியும் இவன் நாட்டில் எப்பவுமே மழை பிடிக்காத தூர நின்று தூர நின்று தூர நின்று தூர நின்று தூர நின்று நான் பாச பயிரடா உனக்கு பாச பயிரடா நான் பாச பயிரடா உனக்கு பாச கயிறடா நான் பாச பயிரடா உனக்கு பாச கயிறடா நான் பாச பயிர்
புலிய போல குடிச்சான் இருக்கும் வரைக்கும் என்னடா பல எதிரியை ஜெயிச்சான் சின்னமல்ல சின்னமல்ல பேரச்சனா நானே அட சிரிக்குதடா அங்கமெல்லாம் நானே பகமதியா சிறுத்தையன பாஞ்சானே சின்னமல பார்த்ததுமே அதுங்கிடுச்சி பிள்ளைக்காரன் ஈர கொல்ல வாழ்ந்த பூமி போடானே இங்க வாழமடா சின்னமல கடைசி வர குட்டிங்கப்பா ஆமாமா காலேஜுக்கு நேரமாச்சு என்ன கிளம்பலையாமா இல்லப்பா கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதை பார்த்துட்டு இருந்தேன் சொல்லுங்கப்பா சரிம்மா அண்ணன் கார்த்தி எங்கம்மா அப்பா நான் தூங்கிட்டு இருக்கேன்ப்பா மணி 8 ஆகி இன்னும் என்னம்மா தூக்கம் போய் அவனை எழுப்பி விடமா சரி எழுப்புறேன் அண்ணா எந்திரிண்ணா மணி 8ஆவது அப்பா எழுப்புறாரு சேச்சா மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க வர்றீங்க என்ன ஜென்மமா தெரியல உன் வேகத்தை எங்க கட்டாத அங்க வந்து கட்டு கூப்பிட்டீங்களாப்பா ஆமாடா மணி 8 ஆகி இன்னும் என்னடா தூக்கம் சரி சரி நீ போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மில்லுக்கு போய் வேலைக்காரங்களாம் சரியா வேலை செய்கிறாங்களான்னு பார்த்துக்க. நான் மில்லுக்கு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சரிப்பா, நான் அப்படியே காலேஜ் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. பா, இவர் யாருங்கப்பா? இவரு பேரு நாகப்பன். ஓ சரி சரி. நாகப்பா, நீயும் கார்த்தியும் 2 பேரும் மில்லுக்கு போய் நம்ம மில்லுல எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பார்த்துக்க. நான் கொஞ்சம் வெளியில வேலை போயிட்டு வரேன். சரிங்க ஐயா. நாகப்பா, பதவி உன்னை தேடி வந்து விட்டது. இனி சிந்திக்க வேண்டாம். சரியான புரிவை கடித்தால் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கலாம். முதல் மாங்காய் முத்தையாவின் மகள் உனக்கு மனைவி, 2வது மாங்காய் முத்தையாவின் மில்லுக்கு நீ முதலாளி. மீதி இருக்கும் பிஞ்சுக்காய் அதுதான் முத்தையாவின் மகன் கார்த்திக். அவனையும் நீ சரி செய்து விடலாம். செஞ்ச காட்டு. ஏய் முத்தையா, உன்னுடைய அருமையான மகளும் அழகான மகளும் சிகப்பான மகளும் மில்லும் எனக்கு அடிமை. மொத்தத்துல உங்க குடும்பமே எனக்கு அடிமை.
என்னோட பிசினஸ் காட்டுறேன். ஏய்! கவி, என்ன கவி, என்னையோட காலேஜ் முடிய போகுது. இனிமே நம்ம எப்படி மீட் பண்ணுவோம்? அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தெரியுமா? எனக்கும் தாண்டி அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா உனக்கு என்ன, எல்லாமே உங்க அப்பா இருக்காரு, அவர் பாத்துக்கு போறாரு. என்னது, எங்க அப்பா பார்த்துருப்பாரா? புரியலையே. இல்லடி, கல்யாண வயசாயிடுச்சு, உங்க அப்பா இருக்காரு, எல்லாரும் அவங்க அப்பா பொறுப்பா பார்த்து பொண்ணுங்களுக்கு பார்த்து வைப்பாங்கல்ல, அத சொன்னேன். அடி போடி, கல்யாணத்தை நினைச்சாலே எரிச்சலா வருது. ஏதாவது ஒரு குடிகாரனை கட்டிக்கிட்டா நம்ம லைஃப் ஐயோ எப்படி இருக்கும்? அவ்வளவுதான் போச்சு. அவனை திருத்ததுலயே காலம் பூரா வேஸ்ட் ஆயிடும். ஆமா, அது வேணா உண்மைதான். பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதும் ஒரு பாம்பு கூட பயந்து பயந்து குடும்பம் நடத்துறது ஒண்ணுதான். ஆனா நீ ஒரு முதலாளியோட பொண்ணு, அப்படிலாம் நடக்குமா என்ன? முதலாளினா குடிக்கிற வேமன் குடிக்காத வேமான்னு தெரிஞ்சிருமா? புரிஞ்சுட்டு பேசுடி. ஆமால, என்ன பண்ணலாம்? இங்க பாரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? அது என்னன்னா, இப்போ நம்ம பணக்கார பசங்களை பார்த்தா தானே அவனுங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் நிறைய இருக்கும், அதனால நிறைய காசு கிடைக்கும், ஜாலியா பப்பு பொண்ணுங்கன்னு இருப்பானுங்க. ஆனா இந்த ஏழை பசங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்களே, கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, அதனால இந்த குடிக்கிறதுக்கெல்லாம் அவனுங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீ வேணா அப்படி ட்ரை பண்ணு. எங்க அப்பா எவ்வளோ பெரிய இடம், எங்க அப்பா எப்படிப்பட்ட இடத்துல பாப்பாருன்னு உனக்கு தெரியாதா? அவ்வளவுதான், என்னை கூண்டோட அடிச்சிருவாரு. இங்க பாரு, எல்லா அப்பாவுக்கும் இருக்க ஒரே வீக்னஸ், தான் பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா நீ சூஸ் பண்றவன் கரெக்டான ஆளா இருக்கணும், அதை மட்டும் பாத்துக்கோ. ஐயோ, இந்த தலைவலியே வேணாம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டா. எங்க அப்பா அவ்வளவுதான். லவ்வே வேணாங்கிற? லவ்வும் வேணாம், கல்யாணமும் வேணாம். ரொம்ப நல்லது. சரி, இங்க பாரு, டைம் கிடைக்கும் போதுல வீட்டுக்கு வா. சரி, பார்த்து போயிடுவோம். கவி, நில்லுமா. தினமும் காலேஜுக்கு போயிட்டு சரியான நேரத்துக்கு வருவேன், இன்னைக்கு ஏன் லேட்டு? அண்ணா இல்லை, இன்னைக்கு எங்கள் காலேஜோட லாஸ்ட் டே, அதான் சும்மா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ணா சாரிண்ணா. ஏமா, இன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு போகணுமா, அவங்க கொடுத்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போறதுதாமா நல்லது. அண்ணா எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் அயன் பண்ணி வச்சுட்டு உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நான் போயிருக்கேன். இங்க பாருமா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்ல? அண்ணா எங்க அண்ணனுக்கு என்ன சூப்பரா இருக்கீங்க, இந்த ட்ரெஸ் தான் நான் அயனே பண்ணி வச்சேன். அம்மா கவி, என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா என்ன? சரி அண்ணா, இந்த அண்ணனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியுமா? சரி சரி, நேரம் ஆகுது, நான் இன்டர்வியூக்கு போகணும், சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வாமா. அண்ணா அவசரப்படாத, ஒரு நிமிஷம் இரு வரேன். என்னமா இது? அண்ணா எங்க அண்ணன் இந்த இன்டர்வியூல சூப்பரா பாஸ் பண்ணி நல்ல வேலையோட வந்தது, நான் சாமி கிட்ட வேண்டியதுதான் உனக்கு திடீர்னு வச்சேன். அடாடாடா, என் தங்கச்சிக்கு எவ்வளவு பாசம் பாரு இந்த அண்ணன் மேல. நான் வரட்டாமா? அண்ணா ஒரு நிமிஷம் இரு, சர்டிபிகேட்லாம் மறந்துட்டு பாரு, இரு நான் எடுத்துட்டு வந்துறேன். அண்ணா சர்டிபிகேட்ஸ்லாம் இந்த நோட்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய்ண்ணா.
ரகசிய இடத்தை பார்த்தீர்களா? அத பற்றி என்ன நினைக்கிறீங்க? தலைவா, நம்முடைய தொழிலுக்கு தகுந்த சரியான இடத்தை தான் தலைவா நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க. ஆமா கார்மேகா, ஆமா கார்மேகா. தலைவா, இப்ப உங்ககிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க தலைவா. ஏய் கார்மேகா, இந்த ஊர்லயே முத்தையா என்பவனுக்கு பஞ்சு மில் இருக்கு. அந்த பஞ்சு மில்லுல 100க்கு மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சம்பளத்துக்கும் செலவுக்கும் பணம் கொடுக்க பேங்க்ல போய் பணம் எடுக்க போவா அந்த முத்தையா. அவன் கூட அவன் மகன் கார்த்திக்கும் போவான். கார்மேகா, தலைவா, பைரவா, இந்த இடத்துல கவனமா வாட்ச் பண்ணணும். முத்தையா பேங்குக்கு உள்ள போவான். அவன் மகன் கார்த்திக் வெளியே நிற்பான். தலைவா, அவன அப்படியே குண்டு கட்டா கட்டி தலைவா. என்ன செய்யட்டும் தலைவா? உத்தரவு கொடுங்கள். கவலையை விடுங்கள் தலைவா. அவனை கட்டி தூக்கி வர துடிக்கிறது என் கரங்கள் தலைவா. ஏய் பைரவா, அவங்கிட்ட சாமர்த்தியமா பேசணும், அப்படியே நடிக்கணும். அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வரணும். அதுக்கு மேல அவனை நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? தலைவா, தலைவா, அவன் வர மறுத்தால் என்ன தலைவா செய்வது? பைரவா, அதை பற்றி நீ கவலைப்படாதே. இந்த கத்தி குத்து கார்மேகத்தை பார்த்துமா அவன் வர மறுப்பான். டேய் கார்மேகா, தலைவா, இந்த இடத்துல பொறுமையா வேலை செய்யணும். வேகத்தை காட்டாதீங்க, புத்திய காட்டுங்க. கார்மேகா, தலைவா, உங்க பாக்கெட்ல இருக்கிற சிகரெட் பாக்கெட்டை எடுக்கிறீங்க. அதுல ஒண்ணு அவன் எதுக்காலே பத்த வைக்கிறீங்க, புகைய விடுறீங்க. அவ்வளவுதான். அவனால அந்த இடத்துல நிக்கவே முடியாது. தலைவா, அவன் என்ன செய்வான்? பைரவா, துடிக்காதே பைரவா, துடிக்காதே. அவன் ஒரு சிகரெட் பைத்தியக்காரன். உங்க கையாலே ஒரு சிகரெட்டை கொடுங்க, பத்த வையுங்க. நீங்க முன்னாடியே போனா அவன் உங்க பின்னாடியே வந்துடுவான். சுலபமா காரியத்தை முடிச்சு கட்டிடலாம். சரியா தலைவா? ஏய் கார்மேகா, தலைவா, எங்கடா நம்மளுடைய ஆடல் அழகி, நடன அழகி, அந்தரங்க அழகி எங்கடா கார்மேகம்? வந்துவிட்டேன் தலைவா. ஏன் ஏன் மௌனமாக இருக்கிறாய்? உனக்கு ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா? அப்படியெல்லாம் இல்ல. பிறகு ஏன் மௌனமாக இருக்கிறாய்? நீங்க பைரவனுக்கும் கார்மேகத்துக்கும் ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. நானும் அதனாலதான் அமைதியா நின்னுக்கிட்டே இருந்தேன். அவ்வளவுதான். அப்படியா அல்பா?
அருகில் வா. இருக்கும் பொழுது எங்களுக்கு நேரம் போறதே தெரியவில்லை. எல்லாம் ஒரே இன்ப மயந்தான். அல்பா அல்பா எல்லாம் ஒரே இன்ப மயந்தான். கார்மேகா ஓகே. குட்டி பார்த்தா ஊருக்கு புதுசாடம் தெரியுது. யாரா இருக்குண்ணா? கேட்டு தான் பார்க்கலாமே. குட்டி குட்டி நீ யாரு? எந்த ஊரு? இந்த பாரியா, நான் ஊருக்கு புதுசு. இந்த ஊர்ல ஏதாவது வேலை கிடைக்கலாமான்னு பார்க்க வந்தேன். வந்த இடத்துல பேரு பொதி முட்டையை சமக்க வச்சுட்டாங்க. ஆமா, உனக்கு இந்த ஊர்ல யாரு சொந்தக்காரங்க? இந்த ஊர்ல யாருமே தெரியாதுயா. ஆனா இங்க வந்தா ஏதாவது வேலை கிடைக்கும் தான் நினைச்சேன். நல்ல வேலையா கிடைச்சிருக்கு, வேற வழி இல்ல. பார்த்தா நம்பாலாட்டும் தெரியுது. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? ஆ, என் பேரா? ஆ, என் பேரா? ஆ, சொல்லு. என் பேரு ஆ. கிட்டம்மா. ஆள் அழகா இருந்து என்ன பண்றது? பேரு தான் சரியில்லை. யா. இத பாத்துக்க. அது என் பாட்டியோட பேரு. என் பாட்டி ஞாபகத்தமா எனக்கு வச்சிருக்காங்க. அதெல்லாம் குறை சொல்லப்படாது. ஆமா, உங்க பாட்டி இந்த பேர் தான் வைப்பாங்களா? ஆமா, என் பாட்டி பேரு கிட்டம்மா. பாட்டி பொட்டுக்கிட்டு போயிட்டா, அதனால அந்த பேரை எனக்கு வச்சிருக்காங்க. இல்ல உங்க பாட்டிக்கு வேற பேரே வைக்க தெரியாதா? தெரியாது. யோ, வேற கேட்டாலே ஒரு வித்தியாசமா இருக்குது. அதுல இருக்கட்டும்யா. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டா செய்வியா? சொல்லு, செய்யறதுக்கு தானே நான் இருக்கிறேன். இந்த பாருயா, சொல்லு. உங்கூடல என்னையும் வேலைக்கு கூட்டிட்டு போறியா? வேலை கூட்டு போறது பெருசு இல்ல, வேலை காட்டுல யாருன்னு கேட்டா இந்த பாருமா, என் பேரு கிட்டு, என் பேரு கிட்டப்பன். ஆனா என்னைய கிட்டு கிட்டுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. சரியா? இந்த பாரு, கிட்ட கிட்டன்னு கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். என்ன குட்டி குட்டின்னு எதை கூட்ட அப்படியே இழுத்து வச்சு அறுத்துருவோம் பாத்து. முன்னுக்கு வர்றது சுவாமி. யோ, அதான் சொல்லலையா? உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன்னு சொன்னேன். நான் கூட என்னமோ ஏதுன்னு நினைச்சிட்டேன். நினைப்பேன். உன் நினைப்புடா பொழைப்பே கெடுக்க போகுது. யோ, அவங்களோட என்ன வேலையை கூட்டிட்டு போவியா? காது கேட்கல, சத்தமா சொல்லு. வாங்கூட என்ன வேலையை கூட்டிட்டு போவியான்னு சொன்னேன். இந்த பாருக்கட்டுமா, இந்த பாருக்கட்டுமா, ஏதாவது வித்தியாசமா பேசின அப்புறம் எனக்கு ஏந்திரிச்சிடும், தாங்க முடியாது. இந்த பார், தொட்டுக்கிட்டு பேசினா ஒத்தே அடி. எந்திரிக்கிறேன்னு அடிச்சுட்டேன்னு வச்சுக்கேன், 10 நாளே எந்திரிக்காது. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நினைப்பேன். கிட்டமா, எனக்கு ஒரு உதவி சரியா? ஏன் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன். ஒரு உதவி செய்யா, உங்களோட வேலைக்கு என்ன கூட்டிட்டு போறியா? கிட்டமா, உதவின்னு கேட்ட, நான் இல்லைன்னு சொல்ல போறேன். உதவின்னு கேட்ட, நான் இல்லைன்னு சொல்ல போறேன். வா, என் வருக்குமே இல்லைன்னு சொல்லாத. வா கிட்டமா. வா. எப்ப பாரு இடிச்சுட்டு நிக்கதே புலப்பா வச்சுட்டு இருக்க. கிட்டமா. என்ன? யோ, ஏதாவது சொல்லியா? இல்ல நான் வாய்க்கு வந்த மாதிரி பேசுற போறேன், பாத்துக்கோ. நீ வேலைக்கு வேலை காட்டல உன்னை யாருன்னு கேட்டா
நான் யாருன்னு சொல்றது கிட்டமா? அப்ப இவ்வளவு நேரம் யோசிச்சாங்க, ஒரு 10 நிமிஷமா யோசிச்சிருக்காரு. இத யாருன்னு கேட்டா என் பொஞ்சாதின்னு சொல்லு. உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல தாலி தான் கட்டிட்டுனா? இல்லையா? இல்ல முதல் நைட்டு தான் செஞ்சிட்டு இல்லையா? அவ இல்லைன்னு சொல்லிட்ட. சரி வா ஒரு ஆட்டம் போடலாம். மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? மனம் என்னும் மேடையிலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? தமிழ் காவிரி நீராடி இருவிழியில் காதல் மலர்ந்தோடி, வண்ணப்பூக்கரம் போலாடி உடலழகில் பொன்னுடன் விளையாடி. தமிழ் காவிரி நீராடி இருவிழியில் காதல் மலர்ந்தோடி, வண்ணப்பூக்கரம் போலாடி உடலழகில் பொன்னுடன் விளையாடி. இலையொன்று நீரில் வந்து உயிர் கொண்டு கேடுது, கலை என்று வீசுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? மனம் என்னும் மேடையிலே முகம் ஒன்று ஆடுது, இசை ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே, யார் வந்தது? அப்பா, ஆமா மல்லிகா, ஏமா லேட்டு? இல்லப்பா, இன்னைக்கு என்னையோட காலேஜ் முடியுது இல்லப்பா, அதனால தான் என் ஃப்ரெண்டை பார்த்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன். அப்படியாமா? சரி சரி. சரி. ஐயா வணக்கம் சார். வணக்கம். நீ வந்த வேலை என்னப்பா? ஐயா மேனேஜர் வேலைக்கு ஆள் தேவைன்னு விளம்பரம் பார்த்தேன், வேலை கேட்க வந்திருக்கு ஐயா. அப்படிங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? BA எக்கனாமிக்ஸ். ஓ, பொருளாதாரத்தை பத்தி படிச்சிருக்கீங்க அப்படிதானே? ஆமாங்க. சரி, உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணுமே, கேட்கலாமா? கேளுங்க. இப்போ
ரன்னிங் இருக்கும் இல்ல திடீர்னு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முதலாளியின் கையிருப்பை கொண்டு சரி செய்யணும். அப்படி முதலாளி கிட்ட கையிருப்பு இல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்க? பேங்க்ல லோன் போட்டு சரி செய்யணும். லோன் எப்படி கட்டுவீங்க? மில்லுல தொழிலாளர்கள் வேலை செய்யும் போது பக்கத்திலே இருந்து சுறுசுறுப்பாக வேலை செய்ய சொல்லி அதை கொண்டு வரும் அதிக வருமானத்துல பேங்க் லோனை கட்ட வேண்டிதான். பக்கத்துல தொழிலாளர்கள் கிட்ட சுறுசுறுப்பா வேலை செய்யறது சொல்றது யாருங்க? நான் தான். வெரி குட், சூப்பருங்க. நாளைக்கே வந்து நீங்க மேனேஜர் போஸ்டிங்ல சேர்ந்துக்கோங்க. சரிங்க, வரங்க. அப்பா அப்பா. அம்மா மல்லிகா, இன்டர்வியூ நடத்த ஆரம்பிச்சிட்டியாமா? ஆமாப்பா, இப்ப வேலைக்கு வரவங்க நல்லா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனாலதான். அப்படியாமா? இந்த பையன் சரியா வேலை செய்வானமா? சொல்ற பதில பார்த்தா செய்வான்னு தான் நினைக்கிறேன். நம்புவோம். சரி வாங்க சாப்பிடலாம். சரிம்மா, வாமா சாப்பாடு போடுமா. பழம் வாங்கலையோ பழம். ஏலங்க ஏலங்க அம்மணி, பழம் வேணாமா? வேணாமாடா? பழம் பழம் பழம், ஏலங்க பழம். ஏமா இந்த பழத்தை விட்டா உனக்கு வேற பழமே கிடைக்கலையா? ஏன் இந்த பழத்துக்கு என்ன குறைச்சல? என்னவா, கொய்யா பழம், இளந்த பழம், மாம்பழம், இப்படி எல்லாம் விதவிதமா இருக்குல்ல, இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்திருக்கிற. இந்த பாருயா, நீ சொல்ற பழத்தெல்லாம் வாங்குற அளவுக்கு என்கிட்ட பட்ஜெட் எல்லாம் இல்ல. இந்த பழத்தை வாங்குற அளவுக்கு தான் பட்ஜெட் இருந்துச்சு. இதை வச்சு எப்படி கஞ்சி குடிக்கிறது? இதே வர மண்ணி. வேற என்னையா பண்றதுக்கு? இதை வச்சுதான் பிழைக்க முடியும். நான் ஒரு வேலை சொல்றேன், போறியா? என்ன வேலை? செய்யற வேலைதான். நீ செய்யற மாதிரி உள்ள வேலையா இருந்தா நான் போறேன். செய்யற வேலைதாமா, நீட்டா நல்லா இருந்துகிட்டே செய்யலாம். என்னையா வேலை? இந்த ஊரு மில் முதலாளி வீட்டுல சமையல விலைக்கு ஆள் வேணும். ஓ, மாடு மேய்க்க ஆள் வேணும். அப்புறம் பால் கறக்க ஆள் வேணும். நீ மட்டும் சரின்னு சொல்லு, ரெண்டு பேரும் போய் வேலையை கேட்கலாம். நீ மாட்டு வேலை சமையல் வேலையை பாரு, நான் மாட்டு வேலையை பார்க்கறேன். இன்னும் வேலையே கேட்க போகல, அதுக்குள்ள சமையல் வேலை மாட்டு வேலைன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதான் சமையல் வேலை, நான் மாட்டு வேலையை பார்க்கறேன், நீ சமையல் வேலையை பாரு. ஆமா, எப்படி நம்ம யோசனை? யோசனை எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பாரியா, முதலாளி கிட்ட நீ என் பொண்டாட்டின்னு சொல்லி தொலைச்சிட்ட. அவரு வேற என்ன கொல்ல பக்கமா போய் படுத்து தூங்குங்கன்னு வேற சொல்லிட்டாரா? அந்த உரிமையை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து எடக்கு முடக்கா ஏதாவது பண்ணலன்னு வச்சுக்க, பிச்சை பண்ணுவா பிச்சு பார்த்தோம். பூ நான் சொல்றேன், நம்பு, அப்படிலாம் உன்னை சிக்க வைக்க மாட்டேன், தெரியுதா? யோசனை பண்ணி சொல்லு. சரியா, நம்மள முதலாளி வீட்டுக்கு வேலையை போயிடுவோம். உன் பேரு என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என் பேரா? என் பேர கொஞ்சம் சொல்லு. சரி, என் பேரு என்னன்னு உனக்கு தெரியுமா? என்னையா? வேலன். என் பேரு எல்லாரும் குஞ்சம்மா என்ன குஞ்சுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க, தெரியுமா? என் பேரு வேலன்னு கூப்பிடுவாங்க. வாயா போ பழம். மேடம், குட் மார்னிங் மேடம். வாங்க சங்கர்.
ஆமா நாகப்பனோட அக்கௌண்ட்ஸ் வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க மேடம். அப்போ அதை முதல்ல வாங்கிருங்க. சரிங்க மேடம். சரி, உங்க குடும்பம் எங்க குடியிருக்காங்க? நான் காந்திபுரத்தில் தான் மேடம் குடியிருக்கிறேன். அப்பா அம்மா இல்லைங்க, ஒரே தங்கச்சி, அவ்வளவுதாங்க என்னுடைய குடும்பம். தங்கச்சி என்ன பண்றாங்க? தங்கச்சி காலேஜ் படிச்சுட்டு வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. அப்படியா? வேலைக்கு எதுவும் போலீங்களா? இல்லைங்க மேடம், வீட்டில் சமையல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு வீட்டிலே தான் இருக்கிறாங்க. வேலைக்கெல்லாம் எதுவும் அனுப்பல. ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க? ஃபியூச்சர்ல எங்க அத்தை பையன் வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம ஊருக்கு வராங்க. வந்த உடனே என் தங்கச்சிக்கும் அவருக்கும் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். அப்படியாங்க? அப்ப அப்படியே செய்யுங்க. சரிங்க மேடம். எங்க அப்பா பாத்தீங்களா? வாங்கப்பா. ஐயா வணக்கம். வந்த வேலை என்னப்பா? நான் மில்லுக்கு போனேன் சார், மில்லில் இல்லை, அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படியா? நாகப்பையன்ட்ட கணக்கை சரிபார்க்க சொன்னேனே, பார்த்துட்டியா? இன்னும் இல்லைங்க சார், இப்போ போய் அக்கௌண்ட்ஸ் நோட்டை வாங்கிடுறேன். சார் வணக்கம். வணக்கம். சரிப்பா. மல்லிகா பசிக்குது, சாப்பாடு போட்டோமா? சங்கர் நீ மில்லுக்கு போப்பா, நான் வாரேன். சரிங்க சார். வாங்கப்பா சாப்பிடலாம். ஹலோ மாமா, சொல்லுங்க. ஹலோ கவி, நான் மாமா பேசுறேன் கவி. மாமா சொல்லுங்க, கேக்குது. சௌக்கியம்தான். நீ சௌக்கியமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா அப்படியா கவி, எப்ப மாமா ஊருக்கு வருவேன்? மாமா அதே தான் நானும் கேக்குறேன். எப்ப மாமா ஊருக்கு வருவீங்க? இங்க பாருங்க, நீங்க போனதுல இருந்து அண்ணன் எப்ப பார்த்தாலும் பொக்குனே இருக்கு தெரியுமா? கூடிய சீக்கிரமே வந்துடுவேன். அப்புறம் மாமா என்ன விட்டத்தை படுத்துட்டு அப்படியே நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா நான் சொல்ல வேண்டியதில்ல, நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? கவி, ஒரே ஒரு முத்தம். முத்தெல்லாம் கொடுக்க முடியாது. முத்தம் கொடுக்கிற கண்ணத்துல 2 சூடு வேணா போடலாம். கெஞ்சினா கூட நான் விட மாட்டேன். நீங்க கெஞ்சினாலும் நானும் விட மாட்டேன். சரி போனவை. ஏமாமா என் மேல ஏதாவது கோவமா? இல்ல, என்ன முத்தம் கேட்டா சத்தம் போடுற? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் உங்களை பார்க்கவே வர மாட்டேன். கவி, சும்மா தமாசுக்கு சொன்னேன், கோவிச்சிக்காத. சரி சரி மாமா, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்கட்டுமா? சரி மாமா, எனக்கும் தூக்கம் வருது, நானும் தூங்குறேன். பகல்ல தூக்கம். சரி மாமா, குட் நைட். சரி. தேவனை
என்னைவா? ஆமா உன்னதான். என்னவா? என்ன கூப்பிட்ட? எது கூப்பிட்ட? ஆமா எந்த ஊரு? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்பதான் வந்து 1 மாசம் ஆகுது. என் மாமா வீட்டுல தான் தங்கியிருக்கேன். என் ஊரு வேலுபுரம். நானா இப்பதான் வந்தேன். நானும் இப்பதான் வெளிநாட்டுல வந்து 5 நாள் ஆகுது. நீ வெளிநாட்டுல வேலை செஞ்சியா? என்ன வேலை செஞ்ச? அங்கேயா? நான் வீட்டுக்கு மளிகை போடல பார்சல் பண்ணு சப்ளை பண்ண. நானு என்ன வேலை செஞ்ச தெரியுமா? வீட்டு வேலை செய்யறது, குழந்தைங்களை பாத்துக்கிறது, இந்த மாதிரி. ஆமா, வெளிநாட்டுல வேலை செஞ்சிருக்க, ஏதாவது பணம் மிச்சம் வச்சிருக்கியா? யோ, ஒரு பொம்பளை நானே மிச்சம் பிடிச்சி 40 லட்சம் வச்சிருக்கேன். நீ என்ன 30 லட்சம் வச்சிருக்கேங்கிற? உனக்கு செலவு இல்லை, எனக்கு ஆம்பளை உன்ன மாதிரி குட்டிக்கிட்டே கூட்டிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவேன். அதனால செலவு அதிகமாயிடுச்சு. அப்படியா? சரி சரி. என்ன மறுபடியும் வெளிநாட்டுக்கு போலாங்கிற ஐடியாலா இல்ல இங்க இருந்து ஏதாவது பிசினஸ் பண்ண போறியா? எனக்கு 2 யோசனையா இருக்குது. நான் யோசனை பண்ணி சொல்றேன். ஆமா, ஏன் அப்படி என்ன கேக்குற? அது ஒண்ணு இல்லையா, வெளிநாட்டுக்கு போனதெல்லாம் போதும். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டி பெத்துட்டு மேல கதை ஓட்டுற வழிய பாரு. நீயா உன்ன மாதிரி ஒரு பொண்ண எனக்கு பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தொலாவி வைக்கிறேன். தொலாவி வைக்கிறேன் பொண்ண. அப்படியா? ஆமா ஆமா. என் மேல உனக்கு எப்படி இவ்வளவு பாசம் இருக்கு? அது ஒண்ணு இல்ல, என்னை நீ எடுத்தவன கண்ணு கண்ணுன்னு கூப்பிட்டேன்னு எனக்கு அப்படியே மனசு அல பாஞ்சிருச்சு. ஐயோ, அதனாலதான் உன்னை நான் அப்படி பாசத்தோட கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா, உனக்கு பொம்பளைன்னா ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது. ஐயோ அப்படியா? ஐயோ அப்படியேவா? அப்படி இல்ல, இந்த மாதிரி பாசமா பேசுற பொம்பளை கண்டா எனக்கு அப்படியே தெரியும். உன் மவரைய பார்த்தாலே தெரியும். நாமக்கல், சேந்தமங்கலம் இந்த மாதிரி சம கட்டைகளை பார்த்து பொம்பளைங்கள மாதிரி இருக்க மாட்டேன். இருக்கவே மாட்டேன். சரி, உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லாவே எனக்கு தெரியுது. நானும் அதே மாதிரி பாத்துக்கிறேன். இங்க பாரு, எங்க மாமா காணன்னு எட்டி பாத்துட்டு இருப்பாரு. நான் ஆமா, பேர் சொல்ல போறேன். என் பேரு கண்ணம்மா. என் பேரா கண்ணா? ஐயோ, வரேன்.
தலைவா, உங்கள் உத்தரவுப்படி நீங்கள் சொன்ன அந்த ஆளை அழைத்து வந்து விட்டோம் தலைவா. எங்கே கார்மேகம்? எங்கே? இதோ தலைவா. வா கார்த்திக், வா. நாகப்பனே, உனக்கு நன்றாகவே தெரியும்னு நினைக்கிறேன். நன்றாக தெரியுமே. கார்த்திக், நீ குடித்து ரசித்து அனுபவித்த அந்த சிகரெட்டு போதுமா, இல்லை இன்னும் வேணுமா? கொடுங்க. ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்கு மிகவும் நன்றாக இருக்கும். கார்த்திக், சற்று பொறு, அவசரப்படாத. இந்த கார்மேகத்தின் கையில் வாங்கி குடித்த அந்த சிகரெட்டை விட இன்னும் அதை விட ருசிக்கக்கூடிய சிகரெட் என்னிடம் இருக்கிறது. இந்த சிகரெட்டை புகைத்து பார். இந்த சிகரெட்டு எப்படி இருக்குது? ஆஹா, எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ஒரே இன்பமயம். கார்மேகம், தலைவா, கள்ளன் கல்லை மறந்தாலும் கண்கள் பார்வை இழந்தாலும் பூனை பாலை மறந்தாலும் மேக கூட்டங்கள் விண்ணையை மறந்தாலும் வண்டுகள் மலரை மறந்தாலும் நம்ம ஆல்பாவை மட்டும் என்னால மறக்கவே முடியவில்லை. கார்மேகம், தலைவா, எங்கட ஆல்பா? இதோ அழைத்து வருகிறேன் தலைவா. அழைத்து வா. கூப்பிட்டீங்களா தலைவா? ஆமா வாழ்பா, நமது வெள்ளை மாளிகைக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். அவரை நாம எல்லோரும் சேர்ந்து நன்றாக உபசரிக்க வேண்டும். சரி தலைவா. சற்று போரே. கார்த்திக், சொல்லுங்க. இந்த கார்மேகம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கார் போன்ற மேக கூட்டத்துக்கு நடுவே புகுந்து விளையாடி காரியத்தை கச்சிதமா முடிக்கக்கூடியவா இந்த கார்மேகம். அடுத்தது பைரவன். இவனுக்கு மோப்ப சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போறானா அப்படின்னா அது என்ன, எப்படிப்பட்டது அப்படின்னு சுலபமா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். அடுத்தது மூணாவது எனக்கு வெள்ளை மாளிகைக்கு வரும் விருந்தினர்களை அன்போடு பேசி அனைத்து இன்பத்தை ஊட்டும் ஒரு தேன் கிண்ணம். கார்த்திக், போதுமா போதுமா என்ன வேணுமா? போதும் நாகப்பா, போதும்.
கார்மேகா பைரவா தலைவா நம் விருந்தினருக்கு தக்கபடியான உபசரணையை கொடுங்கள். கார்மேகா தலைவா பைரவா தலைவா வச்சு பொண்ணு வச்சா சாமிக்குத்தான் சொல்லிடா மனோடு என்ன உள்ளது யார் கண்டு சொன்னது பெண்ணோடு என்ன உள்ளது யார் இங்கே கண்டது கண்ணடா நான் மணல நீ இல்லாம நான் பெண்ணல்ல ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தீரட்டுமே பூட்டி ஊத்த ஊத்த தீராதையா ஓடு ரொம்ப கேட்சி சந்நியாசம் போனவனும் சமயம் வந்தா சாமி இல்ல சக்தி இருந்தால் சபலம் இருந்தால் முக்தி பெறலாமே நீ இல்லாம நான் பெண்ணல்ல क्या कुल्यवा रटपंजना अरे लालियम्मा ஊத்த ஊத்த தீராதையா கோவாளே ரொம்ப கெட்டி பெண்ணில்லாம சிக்குண்டா தனிவருக்கும் கவலை உண்டா கனி இருக்க கவலை உண்டா வெட்டிய விட்டிய முட்டிய முட்டிய முயற்சி நடந்த மணல்ல நீ இல்லாம நான் பண்ணல ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தீரட்டுமே புத்தி ஊத்த ஊத்த தீராதையா ஓடு ரொம்ப கெட்டி மண்ணோடு
நீங்க? ஐயா, இந்த ஊருக்கு நாங்க வேலை தேடி வந்திருக்கோம். அப்படியா? ஏதாவது வேலை இருக்குங்களா? அப்படியா? சரி சரி, உங்க 2 பேர்த்தையும் பார்த்தா புருஷ பஞ்சாதியாட்டம் இருக்கு. அம்மா, நீ நம்ம சமையல் கட்டுல சமையல் வேலையை பார்த்துக்கம்மா. அப்பா, நம்ம தோட்டத்துல 2 பசுமாடு இருக்கு. அதுல ஒரு மாடு பால் கறக்கும். அப்படியே பாலை கறந்து வீட்டுல கொண்டாந்து கொடுத்துரு. என்ன தெரியுதா? அப்படியே சரியா. ராத்திரிக்கு நீங்க 2 பேரும் நம்ம தோட்டத்து கொட்டாயில போய் வாங்கிக்கீங்க. குஞ்சு குஞ்சு, எப்படி நம்ம அதிர்ஷ்டம்? சரிங்கய்யா, நாங்க அப்படியே செய்யறோம். சரிப்பா, நான் மில்லு வரையிலும் போயிட்டு வரேன். மில்ல பாத்துக்குங்க, நான் போயிட்டு வரேன். என்னையா? குஞ்சு, நமக்கு அதிர்ஷ்டம் எப்படி? எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா என்ன 2 பேரையும் சேர்த்து கொல்லப்புறத்துல போய் தூங்க சொல்றாரு உங்க ஓனரு. பாரு, பொண்டாட்டின்னு வேற சொல்லி தொலைச்சி வச்சிருக்க. அங்க போய் தனியா நிக்கிறேன். இந்த உரசுறது கிண்டுறது ஏதாவது நொடுக்கு வேலை பண்ணன இப்படி வேணா இருக்கி பாத்துவோம். என்ன குஞ்சு குண்டை போடுற? பின்ன குண்டை போடாம என்னையா பண்ணுவேன்? அதுல வந்துட்டு ஏதாவது இடக்க முடக்கா பண்ணுன நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஏன் குஞ்சு வேலை வாங்குற வரைக்கும் கெஞ்சறீங்க, வேலை வாங்கினதுமே மிஞ்சறீங்க. இந்த பொம்பளையோட புத்திங்கிறது இதுதானா? ஆமா. நான் உள்ள படுனா உள்ள படுக்கிறேன், வெளியே படுனா வெளியே படுத்துக்கிறேன். இந்த பாரு, என்ன ராத்திரி நேரத்துல பாம்பு பள்ளி வரும், பார்த்து தான் சொல்றேன். சரி, அதை விடு. ஏயா, அந்த பாம்பு பல்லி பூச்சி எல்லாம் வரும்னு சொல்லி அது கடிக்குமா? அடிக்காது, பின்ன முத்தம் கொடுக்கும். வேணாயா, நான் தனியா படுக்கல, உன் கூடலே வெளியே வந்து உன் கூடயே படுத்துக்கிடுறேன். அது உன் இஷ்டம், நீ எப்படியோ செய்ய. ஐயோ, முதலாளி வரதுக்குள்ளாடி நீ போய் அந்த மாட்டு கொடையில மாட்டுக்கு பாலை கறந்து என்ன விலை உண்டோ செய்துரு. நான் போய் சமையல் வீட்டுல என்ன விலை உண்டோ அவர்கிட்ட செய்துட்டேன். நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். ஹலோ சங்கர், என்ன நீங்க என் ஃப்ரெண்டு கூட ரோட்ல சுத்திட்டு இருக்கீங்க? மேடம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, தெரியாம உளராதீங்க. என்ன உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? ஏய், என்னடி யாருன்னு தெரியும் கிட்ட ரோட்ல சுத்திட்டு இருக்க? பேசுமா, பேசு. என்ன பேசுறீன்னு பாக்கிறதுக்காக தான் நானும் விட்டேன். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? எருமை மாடு அண்ணன்டி, அண்ணன் கூட கூட வரக்கூடாதா? ஐயோ, ஏய், இது முதல்லயே சொல்ல மாட்டியா? சாரி 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 சாரி. என்னடி முன்னாடியே முகச்சு விட்டு வேடி பார்த்துட்டு இருக்கியா? ஆமா ஆமா. அண்ணா, இவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு, இவளும் நானும் ஒன்னாதான் படிச்சோம். அப்படியாமா? சாரி மல்லிகா, நான் அவசரப்பட்டு ஏதேதோ பேசிட்டேன், வருத்தப்படாதீங்க. மல்லிகா, கவி, என்னோட முதல் இன்டர்வியூ ஆபீசர் எவங்க தாமா? நீயா? ஏண்டி எங்க அண்ணனுக்கு இன்டர்வியூவா? சாரிடி, உங்க அண்ணன் தெரியாது, தெரிஞ்சிருந்தா இன்டர்வியூல எடுத்துருப்பேனா? வேலைக்கு மாட்டேன் அப்படி சொல்லியிருப்பேன். வாங்கன்னு சொல்ல மாட்டேன், நல்லா சொல்ல மாட்டேன். ஆமாமா, என்ன வேலையா அண்ணனும் தங்கச்சி ரோட்ல வட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அண்ணா ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கிட்டாரு, அதான் அப்படியே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலான்னு கடைவீதி பக்கம் வந்தோம். ஐயோ, உங்க அண்ணனும் இருக்காரு, நல்லா சாரி வாங்கி கொடுக்காரு. எங்க அண்ணன் இருக்கான் பாரு, எழுப்புனா கூட சொம்பு தூக்கி அடிக்கிறான். என்ன பண்றது, நீ வாங்கிட்டு வந்த வர அப்படி. சரி சரி அண்ணா, நமக்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? சரி சரி, நீ பார்த்து போ, நாங்க கிளம்புறோம். ஆமா, ஏன் இந்த வேலைக்கு வரல? ஆமாங்க மேடம், உங்களுக்கு எப்படி தெரியும்?
எனக்கு தெரியாதா? முதல்ல சொல்லுங்க, ஏன் வரல? சரி சரி, இங்க பாருங்க, மேடம்லாம் கூப்பிடாதீங்க, பேர் சொல்லியே கூப்பிடுங்க. சரி மல்லிகா, அப்படியே நான் கூப்பிடுறேன். ஏன் வரல? மேடம், தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, சளி, காய்ச்சல், தலைவலி. ஐயோ, என்னாச்சு? அதான் நேத்து ஷாப்பிங் போயிருந்தோம், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு சிவிட் கடைக்கெல்லாம் போயிட்டு சிவிட் வாங்கிட்டு வந்தோம். சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்டீங்க, சளி பிடிச்சதா, காய்ச்சல் வந்துச்சு, கரெக்டா? இந்தாங்க மேடம். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கிறாங்க. அதான் நேற்று மில்லுக்கு வரல, லீவ் போட்டேன். சரி, தங்கச்சிக்கு சாரிலாம் வாங்கி கொடுத்து ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா? மல்லிகா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். இப்போ மட்டும் என்ன, வாங்க ஸ்வீட் கடைக்கு போய் ஸ்வீட் சாப்பிடலாம், வாங்க போலாம். நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மல்லிகா. அப்புறம் அதுவா அப்படி பாக்குறீங்க? அழகா இருக்கனா? பிறர் விரும்புமாறு பேசுவதும் பிறர் சொல்லின் பலனை புரிந்து கொள்வதும் நீ ஒரு கவிஞனுக்கு சமம். நானா? அப்ப நீங்க என்ன அறிஞன்னு சொல்றீங்க? ஆமா மல்லிகா. நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒன்று அல்ல, 1000 சொல்லு, நான் கேட்பேன். இப்போ நம்ம மனசார ஒருத்தரை நல்லா டீப்பா நினைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு துன்பமே வந்தாலும் அது அப்படியே சுகமா இருக்கும். ஆஹா, என்ன இனிமையான கருத்து. இதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. நான் வந்து 2K கிட்ட இப்படி தத்துவம் பேசக்கூடாது, ஒழுங்கா தமிழ்ல பேசணும். சரி, ரைட், ஓகே.
நெஞ்சுக்குள்ளே நுழையும் வெட்ட மாற்றங்களும் நிகழும் காதல் வந்து கண்ணை தட்டி இழுக்கும் அதில் சீவந்தை உள்ளுக்குள்ளே அனுக்கும் இந்த காதல் வந்தால் இலை கூட மலை சுமக்கும் காதல் என்ற வார்த்தையிலே மூன்றாய் சேர்ந்து நாம் துணிவோம் காதல் என்ற காற்றிலே தூசு போல நாம் அணிவோம் நெஞ்சொரு முறை நீ என்றது கண்கள் மறுமுறை பார் என்றது ரெண்டு கரங்களும் சேரென்றது உள்ளம் உனக்குத்தான் என்றது சத்தம் இன்றி உதடுகளோ முத்தம் எனக்கு தாயென்றது உள்ளம் என்ற கனவுகளோ உள்ளே உன்னை வா என்றது கிட்டமா என்னடா ஒரு தடவை கூப்பிட்டாலே வந்துடுவா ரெண்டு மூணு சத்தம் போட்டோம் ஆளவே காணாம ஏது ஊருக்கே போயிருப்பாளா பார்க்கலாமே கிட்டமா 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 ஏயா கிட்டமா இந்த பாரு பக்கத்துல தான் நிக்கிறேன் நல்லா பாரு நல்லா பாரு நல்லாவே பார்த்துட்டேன் ஒரு பாத்ரூம் வர போட மாட்டி நொய் நொய் தேடிட்டு இருக்க உன்னை நல்லாவே பார்த்துட்டேன் இந்த பாயசம் புடி பதன்னு ஒரே பதையா இருக்குது கிட்டமா இந்த பாலை நான் திருடிக்கிட்டு வந்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாலை கொண்டாருக்குன்னு தெரியுமா அப்படி என்னையா நீ கஷ்டப்பட்டு தொலைச்சிட்டா கிட்டமா நான் சொல்றேன் கேளு கொட்டாய்க்கு போறதுக்கு முன்னாடி மாடு எலும்பு தோலுமா இருந்துச்சு நான் போய் அந்த மாட்டுக்கு கள்ளி தண்ணி புண்ணாக்கு தண்ணி மாட்டு தீவனம் அப்படி திங்கி அடிச்சு மாட்டை நீர் ஏத்தி சும்மா அப்படியே கும்முன்னு வச்சு சும்மா அப்படியே பால் கறந்தா போடியே ஏயா மாட்டே இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறியே அப்ப மனுஷால இருந்தா நீ எப்படி பத்திரமா பாத்துப்ப கிட்டமா அதெல்லாம் வேண்டியதே இல்லை வேணும்னா ஒரு கிட்டமா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத ஒரு வருஷம் என் கூட வந்து இருந்து அப்புறம் உனக்கு பிறங்க மாட்டு பாலே குடிக்காத தாய் பாலே சொல்லிடும் பாத்தியா இங்கே உன் நடுக்கு விலையை காமிக்கிற பாத்தியா அப்படி குத்துனு வச்சுக்க கிட்டமா நீ கேட்ட நான் பதில் சொல்லிட்டேங்கிட்டமா இதுக்கு போய் நீ வருது குறைய கிட்டமா கிட்டமா இவ்வளவு நாள் ஆயும் நானும் ஒரு சினிமா கூட போகல சரின்னு சொன்னா ஒரு சினிமாவுக்கு போட்டு வந்துடலாம் கிட்டமா யோ நானும் இது வரைக்கும் சினிமாவுக்கு போனதே இல்லையா அம்மா என்ன படம் பார்க்கலாம் கிட்டமா எனக்கு வந்து நிலா காயுது படம்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கூட அந்த படம் தான் பிடிக்கும் உனக்கு என்ன படம் பிடிக்கும் இந்த பாரியா எனக்கு என்ன படம் பிடிக்கும்னா ஆதிபராசக்தி கந்தன் கருணை அப்புறமா அந்த திருவிளையாடல் இந்த மாதிரி படம் எல்லாம் எனக்கு வலி இஷ்டமாயிட்டு இருக்கும் கிட்டமா அந்த படத்தோட பிக்சர் எல்லாம் கிழிஞ்சு போச்சு புது படமா பார்த்து சொல்லு எனக்கு அந்த மாதிரி படம் எல்லாம் தெரியலையா நீயே பார்த்து சொல்லு
தெரியும்னு சொல்லிட்டேன். சரி வா. சொல்லிட்டா சொல்லியா சொல்லிட்டா. அட கொப்பம் அவரே சொல்லுன்னு. எனக்கு நலாய்க்காய் படம்னா ரொம்ப பிடிக்கும். யோ அப்படி கொஞ்சம் பின்னாடி பாரு யார் இருக்காங்கன்னு. பார்த்துட்டேன். நீ ஏமாந்துட்ட. ஏமாந்துட்ட. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒரு மயிலாக சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒரு மயிலாக வந்தாளாம். அத்தானை பார்த்து அவங்க போய் நின்றாளாம். அத்தானை பார்த்து அவங்க போய் நின்றாளாம். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பூ சுந்தரி ஒரு மயிலாக வந்தாளாம். முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரம் கொடுத்து வித்தார கள்ளி கொடுத்து முத்தாரம் போட்டானா. முத்தாத அரும்பெடுத்து முழநீள சரம் கொடுத்து வித்தார கள்ளி கொடுத்து முத்தாரம் போட்டானா. எத்தாக பேசி மனசை தொட்டானா. எத்தாக பேசி மனசை தொட்டானா. முத்தாக அரும்பெடுத்து முழநீள சரம் கொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா. குண்டோசி போல இரண்டு கண்ணும் உள்ளவளாம். முகம் போலாமல் ஆசை என்ப பேசும் நல்லவளாம். குண்டோசி போல இரண்டு கண்ணும் உள்ளவளாம். முகம் போலாமல் ஆசை என்ப பேசும் நல்லவளாம். அந்த கண்டாங்கி சேலைக்காரி கைக்காரியா. அந்த கண்டாங்கி சேலைக்காரி கைக்காரியா. அந்த கள்ளி காற்றானை கல்யாணம் பண்ணி கொண்டாளா. இத்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு மயிலாக வந்தாளா. அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனா. யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனா. அஞ்சாத சிங்கம் போல வீரம் உள்ளவனா. யானை வந்தாலும் பந்தாடி ஜெயிக்க வல்லவனா. அந்த முண்டாசு காரன் கொஞ்சம் கோவியா. அந்த முண்டாசு காரன் கொஞ்சம் கோவியா. ஆனாலும் பெண்ணென்றா அவன் அங்கி கெஞ்சி நிற்பானா. முத்தார அரும்பெடுத்து குழநீள சரம் கொடுத்து வித்தார கள்ளி கழுத்து முத்தாரம் போட்டானா. நாளை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னாலே என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. நாளை மட்டும் எண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னாலே என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க. அந்த ரெண்டோடு ஒன்றும் சேர்ந்து மூணாகுங்க. இந்த ரெண்டோடு ஒன்றும் சேர்ந்து மூணாகுங்க. அதை கண்டு சந்தோஷம் கொண்டாடி பாட போறாங்க. கண்டு சந்தோஷம் கொண்டாடி பாட போறாங்க. இத்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒரு மயிலாக வந்தாளா. முத்தார அருந்தெடுத்து குழநீள சரம் கொடுத்து முத்தார கள்ளி கொடுத்து தாரம் போட்டானா. மயிலாக வந்தாளா. தாரம் போட்டானா. மயிலாக வந்தாளா.
டைம் வேற ஆகிட்டே இருக்குது. மில்லுக்கு நேராச்சு. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. தங்கச்சி தங்கச்சி, ஆமாமா, சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆச்சுண்ணா. டிபன் பாக்ஸ்ல ரெடி பண்ணி டிபன் பாக்ஸ்ல போட்டோமா? நேரம் ஆகுது, நான் மில்லுக்கு கிளம்பணும். இதோ எடுத்துட்டு வந்துடுறேண்ணா. நேரம் வேற ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் காணோம், டிபன் பாக்ஸையும் காணோம். காலையில 5 மணிக்கே எந்திரிச்சிருக்கணும். 1 மணி நேரம் லேட்டா எந்திரிச்சதுனால இவ்வளவு அலைச்சல். ஹலோ, யாரு? குமார் மாப்பிள்ளையா? சொல்லு மாப்பிள்ள, எப்படி இருக்கிற? வெளிநாடுலாம் எப்படி இருக்கு? சாப்பிட்டியா? தூங்குனியா? மாப்பிள, பணம் சம்பாதிக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உடம்ப பத்திரமா பார்த்துக்க. சரி மாப்பிள, கவி சமையல் கட்டில் இருக்கிறா. அப்புறமேட்டு உனக்கு போன் பண்ண சொல்றேன். எனக்கு மில்லுக்கு நேரம் ஆச்சு, நான் புறப்படுறேன் மாப்பிள. சரிம்மா, நான் மில்லுக்கு புறப்படுறேன். ஆமா, குமார் மாமன் போன் பண்ணும். அப்படி போன் அட்டன் பண்ணி பேசுமா? நான் வரட்டா? சரிண்ணா. கவி, வீடு பத்திரமா தாப்பா போட்டுக்குமா? நான் வரட்டா? வரமா. அப்பா, நான் சொல்லடா கார்த்தி. அப்பா, நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்பா. அதுக்கு இப்பதான்ப்பா சமயம் வந்திருக்கு. அப்படியா? என்னடா வேணும் கேளுடா. உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? கேளுடா, என்ன வேணும்? அப்பா, நீங்களும் நம்ம மில்ல பாத்துக்கிறீங்க, வருமானம் குறைவா இருக்கு. அதனால அடிஷனலா ஒரு பிசினஸ் செய்யலாம்னு தான்ப்பா உங்களை கேட்கறேன். சரிடா, என்ன பிசினஸ்னு சொல்லு. நீ கேட்கறது சரியானதா இருந்தா நான் அப்படியே செய்யறேன். அப்பா, எனக்கு 4 ஆட்டோ, 4 டாக்ஸி, 2 மினி பஸ், இதையெல்லாம் வாங்கி கொடுங்கப்பா. அதை வச்சு நல்ல டிரைவர்கள் எல்லாம் வேலைக்கு சேர்த்து நானும் சம்பாதிக்கிறேன்பா. சரிடா, யோசனை பண்றேன்டா. அப்பா, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? நானும் ஒரு தொழில் செய்யணும், வருங்காலத்துல என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும். அதுக்காக நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்துதாங்கப்பா ஆகணும். சரிடா கார்த்தி, உனக்கு செய்யாம யாருக்கடா செய்ய போறேன்? அப்பா, யோசனை பண்ணி எனக்கு சீக்கிரம் நல்ல பதில சொல்லுங்கப்பா. சரிடா. அப்பா, சாமி கேட்கறேன், ஜாதகம் பார்க்கறேன், கைராக பார்க்கறேன்னு காலத்தை ஓட்டாதீங்க. இவனுடைய போக்கு இப்படி ஆகி போச்சு. எவனா கேட்கறானோ இல்ல எவனாவது சொல்லி கொடுத்து கேட்கறானோ? ஒண்ணுமே புரியலையே. இதையெல்லாம் வாங்கி கொடுத்தா காப்பாத்துவானோ இல்ல காலி பண்ணுவானோ? ஒண்ணுமே புரியலையே. சரி, பாப்போம். நாகப்பன், உங்க அக்கவுண்ட்ஸ் கொடுக்குறீங்களா? கணக்கு பார்க்கணும். முடியாதுன்னா முடியாது. இது முதலாளியோட உத்தரவு. நான் கணக்கு பார்த்தாகணும். நான் முதல்லயே சொல்லிட்டேன், கணக்கு பார்க்க முடியாதுன்னா கணக்கு பார்க்க முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், கணக்கு பார்த்தாகணும். இது முதலாளியோட உத்தரவு.
டேய் ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு. பரதேசி பயல ஒளிச்சு கட்டி விடுவேன். ஒழுங்கா போயிரு. ஏய் என்ன மிரட்டி பாக்குறாயா? இந்த சலசலப்புக்கு நான் அஞ்ச மாட்டேன். போடா. டேய் மரியாதையா சொல்றேன், இங்கிருந்து போயிடு. இல்ல தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவேன். ஏய் இது ஆடு மண் இல்ல, தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுறதுக்கு. டேய் என்னடா? மிஸ்டர் நாகப்பன், இப்போ உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். டேய் நீ எல்லாம் யாரா? எனக்கு ஒரு ஜுஜிபி. நீ வந்து ஓ மரியாதை எனக்கு தேவையா? நீ எல்லாம் என்னடா எனக்கு மரியாதை கொடுக்கறது? எனக்கு மரியாதை கொடுக்கிறவன் கொடுத்தா அதுவே ஏய் என்னடா மிரட்டி பாக்குறியா? இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், அசர மாட்டேடா. என்னடா சொன்ன? நிறுத்துங்கப்பா. இது என்ன ஆபீஸ் ரூமா, சந்தகாரையா? அப்பா வராரு. உங்க பிரச்சனை எல்லாம் அப்பா கிட்டயே தீர்த்துக்குங்க. என்னையா ஆச்சு? ஐயா அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும், கணக்கு கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்க முடியாதுங்கிறாரு. அதான் பிரச்சனை. ஐயா நாகப்பா, நீ கணக்க கேட்டா கணக்க கொடுக்க வேண்டியதுதானே? இதுதானே முறை? சார் சார் நீங்க கணக்கு பாருங்க, நீங்க கணக்கு கேளுங்க. இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் என்கிட்ட வந்து கணக்கு கேட்கிறானா இவனுக்கு என்ன உரிமை இருக்குது? மிஸ்டர் மரியாதையா பேசு. டேய் உனக்கு என்னடா மரியாதை? குப்பை தொட்டி எல்லாம் கோபுரத்துக்கு வர ஆசைப்படலாமா? ஏய் ஏய், நிறுத்துங்கய்யா. சுட்டு பொசுக்கி தள்ளிட்டு போயிருவேன், ஒழிச்சு கட்டி விடுவேன். ஜாக்கிரதை. யாரு விட்டு நிறுத்துங்கய்யா. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஆபீஸ் ரூம் விட்டு வெளியே போங்க. ஐயோ நான் வந்து கண்ணை போத்துனா பயப்பட அப்படி சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாது. அதுதாங்க. ஆமா நான் வந்தது கூட தெரியாம அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க? இந்த பூங்காவில் தனிமையில் ஒரு ஆண்மகன் நின்று கொண்டிருக்கிறான், என்ன அர்த்தம்? என்னன்னு தெரியலையே, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மல்லியா, தலைவியின் வருகைக்காக தலைவன் காத்திருக்கிறான் என்று. ஐயோ நான் தலைவியா? அதுவும் நாம் காதலிப்பவர் நம்மை காதலித்து விட்டால் ஆஹா சொல்லவே வேண்டாம். விதையற்ற கனியை வேண்டி பெற்றதற்கு சமம். ஐயோ நீங்க இப்படி லவ் பண்றத பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கிறது? இப்போ தண்ணியே இல்லாம ஒரு பயிர் மேல பலத்த மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. அப்படியா? அப்படிதாங்க. சரி சரி. வெக்கப்படுறீங்களா? வெக்கம் இல்லையா? ஆளை பார்த்தா வெக்க பண்ணுங்க. சரி
ஆசை மீதும் மேகமே ஆடை மாட்டானே ஓட்டடிக்கலையோ ஓட்ட ஓட்டடிக்கலையோ ஓட்ட ஓட்டடிக்கலையோ ஓட்ட ஓடரைப்பார் ஊட்டிரைப்பார் அண்டா குண்டா வெட்டி போட்டுறது ஆடி வெட்டி போட்டுறது கொடை வெட்டி போட்டுறது இந்த ஓட்டா தான் அடிச்சு போடுவேன் ஓட்ட அடிக்கலையோ ஓட்ட ஏதாவது நாடு ரயில்வே கிடைச்சது ஒன்ன கூட காணாம் ஒரு ஓட்ட ஓட்ட இப்போ நல்லா ஒன்று வருது யோ நீ ஓட்ட அடிக்கிறவனா ஓட்ட அடைக்கிறவனா பார்த்தா எப்படி தெரியுது இல்ல ஓட்டையை அடைக்கிற மாதிரியே தெரியல அதை பார்த்து தெரியுது ஓட்டை காமிச்சா தானே அடைப்பேன் நீ ஓட்டை அடைப்பியான்னா எனக்கு அங்கே நான் பார்க்குறேன் சரி இதுக்கு முன்னாடி ஓட்டை எவனும் அடைக்கலையா இல்லையா இதுக்கு புள்ள அடிக்கல அடிக்கலையா வந்து தூக்கி தூக்கி பார்த்துட்டு போயிட்டானுங்க ஐயா ஏன்னா அவங்களுக்கு சரியா ஓட்ட அடிக்க தெரியாதாமா சரி ஆமா கூலி எவ்வளவு கூலி எவ்வளவுன்னு நான் தான் உனக்கு கேட்கணும் உன் ஓட்டை சின்னதா பெருசா எனக்கு எப்படி தெரியும் ஏன் ஓட்டையை நான் கொடுத்துட்டு கூலி நானே கொடுப்பேன் என்ன வெங்காயத்துக்கு நான் கொடுப்பேன் அப்படியே கொண்டா பாத்துறேன் கோப்பமாவன ஒன்னையெல்லாம் நல்லா தான் பெற்றிருக்காங்க மயக்க பார்த்து பேசியா ராமகலையா ராமகலை தெரிஞ்சா கூட பரவாயில்ல ராமேஸ்வரமே தெரிய மாட்டேங்குது நீ எங்கடா அழைக்கிறது
செக்கு பார்த்துச்சு குத்துறதுலயே இருக்குது. ஆமா வேற வழி இல்ல. குத்தி குத்தி ஒன்னோடது வளைஞ்சிட போகுது. அப்புறம் என்னாச்சு? இது வந்து என் பூட்டு ஆ, சாவி போட்டு திறக்க முடிய மாட்டேங்குது. இது கூட திறக்கலையா? ரொம்ப துரு பிடிச்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கு எல்லாமே பெருசு எல்லாம் பார்த்துட்டு ஓடிடுறானுங்க. அதுதான் பெருசுதான், என்ன பண்றது? போச்சா? தெரிஞ்சிருச்சு. ஐயோ சாமி ஆ, கூட்டா பெருசு சாமி, நம்மளால முடியாது சாமி. ஐயோ ஐயோ நம்மளால முடியாது. நான் பாத்துறேன். என்னையா பண்ற? இதை விடவா வந்துட போது உள்ளது. ஏயா இது முன்னாடி விட்டா பின்னாடி வந்துட்டு போறீங்க. இது பாரு எவ்வளவு நம்ம தெரியாத உள்ள கூட நம்பிட்டு போயிருக்கிறானுங்க. நேரம் எடுத்தாதானே வரும். இப்படி. இப்ப திறந்துக்கலாம். ஏதோ நீ விட்டு விட்டு எடுத்து உன்னோட சாய் நல்லா உடைய போகுது. நான் உன்னை சேலத்துக்கு வந்தேன். ஆ, என்ன பண்ணிட்டேன்னா புது பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கினேன். சரி. கும்பல ஃபுல்லா இருந்தது. ஆ, அட பின்னாடி படிக்கட்டுல ஒருத்தன் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துனான். ஏன்? சொல்றதுக்கு ஏன் அப்புறம் சொல்றீங்கல்ல கத்து என்னடா கத்துறன்னு பார்த்தா பிப்பாட்டி போட்டான். 10,000 அவுட்டு. இது இதை பார்க்கறதுக்குள்ள முன்னாடி ஒருத்தன் கத்துறான் முன்னாடி படியில. எதுக்கு? அவன் ஏப்பா எவ்வளவு போச்சு 2,000 போச்சா 4,000 போச்சா 10,000 போச்சா அதெல்லாம் இல்லவே இல்லைங்கிறான். அவன் காசுக்கு போறது நீ ஏன்டா அழுகுறானே? யோ இங்க பாரியான்னா அவன் ஆஸ்பத்திரி பாரு ஓத மாட்டிருக்குது. அவன் பின்னாடி போட்டான். அவனுக்கு தெரியல. அப்புறம் 108 வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆ, இந்த சின்ன பிள்ளைங்களை விளையாட்டு பார்த்துருக்கிறியா? ஆஹா. இப்ப சொல்லி கொடுக்குறீங்க. பருப்பு உப்பு புளி பாயாசம் அப்பளம் எல்லாம் போட்டு கடை கடைஞ்சி வீசிப்பட்டுக்காரருக்கு ₹1. அவனுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ₹1. உங்களுக்கும் உனக்கு ₹1 எனக்கு ₹1. ஆ. கடைசியில் உன் கை கொண்டா நக்கிட்டு போக வேண்டியதான் கடைசியில் எல்லாம். இங்க வா. நேரம் இல்லை இப்படி இல்லை. அப்படியே தான் நண்டு போகுது நண்டு போகுது நண்டு போகுது நண்டு போயிடுச்சு. கிச்சு கிச்சு கைய தூக்கி பார்க்காத கிச்சு கிச்சு. அது இங்க கிச்சு கிச்சு. நண்டு போயிடுச்சு. சரி போயிட்டு மேக்கப்லாம் கலைச்சிட்டு அப்புறம் பாட்டி போட்டுக்கலாம். நீயா பேசுற நீயா போற என்னைய பேச கூட மாட்டேங்கிற. 2 பாட்டு இருக்குது போயிடாதீங்க. இருங்க 2 பாட்டு. ஹலோ மாப்பிள வாங்க. இப்பதான் கவி சொல்லிக்கிட்டு இருந்தா நேத்து வரக்கூடிய ஃபிளைட்ல வரதா சொன்னா, அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. கவி கவி உள்ள வந்து பாருமா யார் வந்திருக்காங்கன்னு. அப்புறம் மாமா எப்படி இருக்கீங்க? மாமா நான் வேணா போய் டீ காஃபி எடுத்துடட்டுமா? அம்மா மாமனுக்கு டம்மல்ல டீ வேணாம், சொம்பல கொண்டா. அவரு வெளிநாட்டுல அப்படிதான் குடிச்சிருப்பாரு. அண்ணா என்னண்ணா மாமாவை பார்த்து காஃபி என்ன சொம்பல குடிக்கிறார்ட்ட தெரியுது. பாவம் அவரே இழைச்சு போய் வந்திருக்காரு. இருந்தாலும் நம்மளே நம்ம மாமாவை கிண்டல் பண்ணலாமா? தமா சொன்னேன் டம்ளர்லயே காபி கொண்டாந்து கொடுமா குடிக்கட்டும். அண்ணா அச்சோ பால் வேற இல்ல. மாமா திடீர்னு வருவாருன்னு தெரியல. அண்ணா டிஃபன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சரிமா 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 சரிமா. மாமா நீங்க உள்ள வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அண்ணா நீயும் வா. சரி வாங்க சாப்பிடலாம்.
தலைவா, பைரவா, தலைவா, நம்மளுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினால் நம்மளுக்கு வெளிநாட்டு பணம் ஏகப்பட்டது கிடைக்கும். சொல்லுங்க தலைவா. தலைவா, காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோம். கார்மேகம், தலைவா, என்னோட ஒருத்தன் வேலை செய்யறான். அவன் பெயர் சங்கன். அவன் அத்தான் பையன் வெளிநாட்டுல இருந்து இப்ப இங்க வந்துட்டான். தலைவா, அவன் கதையை முடிக்கவா? டேய், எதுக்கு எடுத்தாலும் கதையை முடிக்கிறீங்க, கதையை தீக்கிறீங்க. புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கடா. அதனாலதான் நீங்க காலமே இப்படியே இருக்கிறீங்க. டேய், அவங்கிட்ட அப்படியே சாதுவா பேசி சந்தோஷமா நம்ம இடத்துக்கு கொண்டுகிட்டு வாங்க. நம்ம ஆல்பா படியில அப்படியே உறங்க வச்சு சாராயத்தை ஊத்தணும். அவன் மனமாற குடிக்கணும். அவன் நிலைமை மறந்து அவன் வீட்டுக்கு போகணும். அந்த சங்கர் பையனோட தங்கச்சி அவனை பார்க்கணும். கதரை அழணும். தூக்குல தொங்கணும். இதையெல்லாம் பார்த்த அந்த சங்கர் பையன் இந்த உலகத்தை விட்டு அவன் தங்கச்சி போன இடத்துக்கு அவனும் போய் இதுதான் என்னுடைய திட்டம். இதெல்லாம் சரியா நடந்துருச்சு. அந்த மில்லல அப்ப தாண்டா எனக்கு நிம்மதி. புரியுது தலைவா. நாங்க போறோம். அவன் அத்தை பையனை தூக்கிட்டு வர தலைவா. அவசரப்படாதீங்க. அவன் இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையா வேலை செய்யணும். அவசரப்பட்டு அவனை ஒண்ணுமே பண்ணிடாதீங்க. ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இல்ல தலைவா, நீங்க சொல்றபடி நாங்க செய்யறோம். பைரவா, தலைவா, அவங்கிட்ட ஏகப்பட்ட பணம், வெளிநாட்டு பணம் குவிஞ்சு கிடக்குது. கொஞ்சம் அவன் வேகமா தான் பேசுவான். கார்மேகம் தலைவா, அதனால நீங்க வேகத்தை காட்டாதீங்க. வீணா போயிடும். நம்மளுடைய திட்டம் என்ன நன்றாக புரியுது தலைவா. போறதுக்கு முன்னாடி சரக்கு அடிச்சுட்டு போவாதீங்க. கொஞ்சம் சந்தோஷமா போங்க. கார்மேகம் தலைவா, பைரவா தலைவா, போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அழகிய ஆல்பா அழகான நடனத்தை கொள்ளடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நடனத்தை கண்டுவிட்டு செல்லுங்கள். ஓகே?
ரோசி நம்ம சன்சி எனக்கும் தொண்டர் பாலிசி என் ராசி சிம்ம ராசி நான் ஒரு காதல் சன்னியாசி जाओ रुक जाओ नीदान मॉडल கைக்குவோ கொக்கோ ஆசிக்கோ உன்னை தொட்டால் தப்பக்கோ जाओ रुक जाओ नीदान मॉडल கைக்குவோ ஆல் போட்ட உபதிடா எதற்கும் ரெடியாயிருப்பேன்டா